பிஸ்னஸ் பண்ணுறது ரிஸ்க் இல்லை, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல. பிஸ்னஸில் யூனிக்காக இருக்கணும்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அதை விட சீக்கிரமாக, அதாவது என்னைக்கு நான் வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி நான் நினைக்கிறேனோ, நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் எதுன்னே நமக்கு தெரியாமல் ரிஸ்க்குங்கிறது சம்மந்தம் இல்லாத இடத்துல எடுக்கிறோம். ஹாய் சார், இப்போ நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இன்கம் வருது. ஆனால் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. என்ன மாதிரி நிறையா பேருமே நல்ல ஜாப்போ இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஒரு நார்மல் ஜாப் போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகுமா நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு க்ரோத்தே இல்லை, சேல்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு அதே ஸ்டேஜில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன தான் பண்ணுறது சார்? இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மணி, சேல்ஸு, ப்ராஃபிட்டு, பிஸ்னஸ் சக்ஸஸ், ஃபெயிலியர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கொஸ்டின் சொன்னேன். நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் சரி, இப்போ இருக்க ரன்னிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வேணுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு மென்டாலிட்டி தான். முதல்ல மைண்ட் செட், எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேணும். இல்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வேணும். நமக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இழந்தால் நம்மளோட லைஃப் மட்டும்தான் இழக்கிறோம், அடித்தோம்னா இந்த வேர்ல்டே அடிக்கிறோம். அந்த மாதிரியான மைண்ட் செட் வேணும். அதுதான் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டிக்கு வந்தாச்சுன்னா நம்ம யார் வேணால் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். பிஸ்னஸ்ன்னு தெரியல, என்ன வேலை வேணால் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேறு கம்பெனியில் ஒரு ஹையர் போஸ்டிங் பார்க்கலாம். இல்லை ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் காம்படிட்டரை பற்றி யோசிக்காம அடிக்கலாம். இல்லை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா சேம் இந்த மென்டாலிட்டி இருந்தால் போதும். நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, நம்ம ஒன்றும் பெரிய சேல் இல்லைன்னா கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மென்டாலிட்டி வேணும், இந்த மைண்ட் செட் வேணும். ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்க, இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத தோணலைன்னா ஆரம்பித்த இடத்துல தான் நிற்க போகிறோம், யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். இல்லைன்னா என் பிஸ்னஸ் இப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர ப்ளேம் பண்ணிவிட்டு இப்படியே தான் உட்காந்துருக்கோம். ஓகே சார், அப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ரிஸ்க் எடுத்துட்டாங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு க்ரோத் அண்ட் சேல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குங்கிறது சம்மந்தம் இல்லாத இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் எங்கே எதில் சரியாக வேலை செய்யணும்னு முதல்ல எடுத்தோன்னே கண்ணை மூடித்தனமாக உள்ள இறங்குறேன். ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிறது. நம்மளும் இறங்குவோம், ஊரே இறங்குது, நம்மளும் இறங்குவோம்னு நினச்சி இறங்கினா தான் மாட்டிக்கிறோம். முக்கால்வாசி பீப்புள், கிட்டத்தட்ட 90% பீப்புள் ப்ரீ பிளான் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்னால் என்னென்னே தெரியாமல் 19 இருந்தது. இப்போ நீங்கள் தேங்காய் பால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களா, நானும் தேங்காய் பால் பிஸ்னஸ். நீங்கள் ட்ரெஸ் கடை ஆரம்பிச்சிங்களா, நானும் ட்ரெஸ் கடை. நீங்கள் காஸ்மெட்டிக்காக, நானும் காஸ்மெட்டிக். அது அவங்களுக்கு புரியறதில்ல. அதாவது நீங்கள் ஒரு சிங்கம்னா நீங்கள் சிங்கமாக இருங்க, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நரினா நிறைய இருக்கும். நீங்கள் நிறைய பார்த்து நானும் சிங்கம் வந்து நிறைய பார்த்து மாறின மாதிரி மாறக்கூடாது. அதுதான் சொல்கிறேன், ரிஸ்க் எடுக்கிறங்கிறது கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு இருக்குது. சும்மா கண்டமணிக்கு பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியன்ற மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. நமக்கு இந்த தொழில் செட் ஆகுமா, நம்ம இறங்குவோமா, இறங்குனா ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல கால்குலேட் பண்ணணும். நம்ம அது பண்ணவே மாட்டோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஆரம்பிக்கணும், ஒரு பார்க்கலாம், 4 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இப்படி போகும். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது உங்கள் சைடில் நினச்சி பாருங்க, திரும்பி பாருங்கள், இப்போவே காம்படிட்டர் அதிகம். 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஆப்போசிட்டில் எத்தனை காம்படிட்டர் இருக்கும், ஆல்ரெடி இருக்கிற காம்படிட்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் அதை விட பெருசாகணும். நீங்கள் அந்த டைமில் தான் ஸ்டேஜ் 1லே உள்ளே வருவீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் எங்கேயோ இருப்பான். ஸோ அப்போ வந்து 19 இன்றைக்கே இறங்கிடலாமான்னா கண்மூடித்தனமாக இல்லை. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா சார், மற்றவங்கள பார்த்து பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகணும். அப்போ நான் என்னோட பிஸ்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் மற்றவங்கள பார்த்து அவன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஃபெயிலியர் அங்கே தான் ஆகும். நானும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்கில் இருக்கும். நம்ம யாரும் ஸ்கில்லை பற்றி யோசிக்கவே மாட்டோம். எனக்கு நல்லா பேச வரும், நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கம்பெனியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, அக்கௌண்ட்ஸ் தெரியாது. நான் 13 வருஷம் என்னோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா பேச வரும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கும். அதை எப்படி மெருகேற்றலான்னு பார்த்தீங்கன்னா அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் நிறைய இங்கே புக்கில் எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கஸ்டமருக்கு பிரச்சனையை கொடுங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு. இதெல்லாம் 2ஆம் பட்சம். உங்களுக்கு என்ன தெரியணும்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு நல்லா பேச தெரியும்னா நான் பேசுகிறதுக்கான ஃபீல்டில் நான் இறங்குவேன். அதில் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ப்ரூவ் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேமராவில் ஒரு நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும்னா நீங்கள் அதில் இறங்குவீங்க. இல்லை ஒரு ஈவெண்ட்டை நல்லா பிளான் பண்ண தெரியும், ஆர்கனைஸாக கொண்டு போக முடியும்னா நீங்கள் அதில் பிளான் பண்ணுவோம். நீங்கள் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சிங்கமாக இருந்துட்டு எங்கேயோ ஒரு ரோட்டோரத்தில் வந்துட்டு நம்ம வந்து யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு,
தேர்ட் பர்சன் பண்ணுறான், அவன் சக்ஸஸ் ஆனா அதனால் நம்ம பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. அது அவங்களோட சைட் ஆஃப் ஸ்கில்லு. அவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான டெக்னிக் தெரியும், அதனால் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கும். ஒருத்தர் சர்வீஸில் வந்து அடிச்சுக்கவே முடியாது, அவரை மாதிரி அடிச்சுக்க முடியவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் ப்ராடக்ட் செல்லிங்கில் அவர் அடிச்சுக்கிறக்கு ஆள். ஸோ நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் எதுன்னே நமக்கு தெரியாமல், முதல்ல நம்மளை பற்றியே தெரியாமல் நீங்கள் இன்னொருத்தனை பார்த்து நினைக்கிறீங்க. நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களோட கேப்பபிலிட்டிக்கு நீங்கள் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது, நீங்கள் 5000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட போய் போட்டி போடுறீங்க. இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? அதான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தனை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவனை பார்த்து நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் ரன் பண்ணிடுவோம், நம்மளும் சக்ஸஸ் ஆகிடுவோம்னா அப்படி பண்ணவே முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் சைடில், அதாவது என் சைடில் நான் 13 வருஷமாக வாங்காத இடத்துலலாம் அடி வாங்க, அதான் அடி வாங்காத ஏரியாவே இல்லை இப்போ பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடி வாங்கி கற்றுக்கிட்டு ஒரு செட் ஆஃப் ரோட் மேப் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரோட் மேப்பில் போகிறாங்கன்னா எந்த ஒரு புது ஒரு பிஸ்னஸ்குள்ளே வரவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆக மாட்டாங்க. 90% ஃபெயில் ஆகிற வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஒரு இதில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் பிஸ்னஸ்னால் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். இப்போ உங்களோட 13th இயரில் வந்து ஒரு இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய சக்ஸஸ், ஃபெயிலியர், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த 13th இயரில் வந்து இதுதான் பிஸ்னஸ்னு இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வரீங்க சார்? அதான் சொல்ல பாருங்களேன், இதில் வந்து நம்ம இதில் பிகினரு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. பிஸ்னஸில் நீங்கள் டெய்லியும் பர் ஹவருக்கு ஹவர் வந்து இப்போல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்டேட்டட் ஆகணும். ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம 13 இயர்ஸ் நம்ம கற்றுக்குறோம் பண்ணிக்கிறோம் அப்படின்றத இல்லைங்க. 13 வருஷங்கிறது டே 1 ஆரம்பிக்கும் போது என்னோட பிஸ்னஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது, நான் நினச்சி வந்தது ஒன்று. ஆனால் 13ஆவது வருஷம் மாறும்போது பிஸ்னஸ் அப்படியே வேறையாக எனக்கு காமிக்குது. பொதுவில் நம்மளோட மென்டாலிட்டி தான், மைண்ட் செட் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமான்னு தெரில. இப்போ என்னங்க ரிஸ்க் எடுக்க சொல்கிறீங்க, அதை பண்ணுங்க, என்னங்க ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரியில் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், ஒரு கதையே சொல்கிறேனே, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, நாட்டில் இருக்கவங்ககிட்டலாம் என்னன்னாரு, என் கஜானா சாவி தொலைஞ்சு போச்சுப்பா, அதனால் யாராவது இந்த கஜானாவை திறந்து கொடுங்க, நீங்கள் இந்த கஜானா கிட்ட வரலாம் பார்க்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் தான் அட்டன் பண்ணணும், நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் தப்பாக திறக்காம பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தலையை வெட்டிடுவேன், நீங்கள் திறந்துட்டீங்கன்னா என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், இந்த கஜானாவில் இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு தான் சொன்னேன். எவனோ வந்தால் என்னென்னமோ பண்ணால் எவனும் கதவுக்கிட்டே போகல, எல்லாம் வெளியே நின்று சொல்லிக்கிட்டே இருந்தான், சார் இது இப்படி திறக்கலாம், இப்படி பண்ணலான்னாங்க, மாந்திரிகம் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இதில் என்னென்னா ராஜாவோட மென்டாலிட்டி வேறு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தாச்சு. இப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்மளை மாதிரி தான், ஒன்றும் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணா, சரி போய் திறக்கிறதுக்கு பார்ப்போம், போய் திறந்து தான் பார்த்துட்டு என்ன, நம்ம திறந்துட்டோம்னா கஜானா கிடச்சுன்னா ராஜாவோட பொண்ணும் கிடச்சிடும், கஜானாவும் கிடைக்கும், நம்ம என்ன கிட்ட போய் பார்க்கலாம்ல, எல்லாம் பண்ணலாம்ல, முதல்ல அது என்ன தான் இருக்குன்னு அது பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு டேரெக்டாக உள்ளே போகிறேன். போகும்போதே இவனுங்கெல்லாம் பின்னாடி இருக்கான்னு என்ன சொல்கிறான், போகாத, அது நீங்களாலே முடியாது, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறோம், நாங்கள்லாம் மேத்தமெட்டிக்ஸு அப்படி இப்படி. அவனுக்கு அவ்வளோலாம் படிப்பறிவு இல்லை. இருடா நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தான். அவன் ராஜாட்ட போனான், ராஜா நான் இன்னும் கொஞ்சம் கிட்டமாக போய் பார்க்கலாம், போகலாம், நான் கதவை திறக்கிறான், சரின்னு சொல்லிட்டு நேராக போனான். போய் கதவை எட்டி எட்டி பார்த்தான், கதவையும் பார்த்தா ஆடியன்ஸையும் பார்த்தான், கதவையும் பார்த்தா ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஆடியன்ஸில் லூசு போயிடல, பூட்டவே இல்லைடா, திறந்தாண்டா கிடக்குது, நீங்கள் தான்டா திறக்காமல் இருக்கிறீங்க. ஸோ அதாவது பிஸ்னஸுங்கிறது இந்த மாதிரி தான், வெளியே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி அது வந்து போனால் நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க, போயிடுவீங்க, ஆளே முடிஞ்சு போயிடுன்னு சொல்லி ஒரு பிளைண்டாக ஒரு மென்டாலிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும். கிட்ட போனால் தானே தெரியும் அது பூட்டியிருக்கா பூட்டலையான்னு. அவனுக்கு என்னென்னா, ராஜாவுக்கு என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, தைரியமான ஒரு ஆள் வேணும். அதை நம்ம அப்படி சொல்லி கேட்டோம்னா எவன் வேணாலும் உள்ளே வருவான். அப்படியெல்லாம் நமக்கு அந்த மாதிரி வேணாம், என் பொண்ணுக்கு அப்படி கல்யாணம் பண்ண வேணாம். அவன் இப்படி ஒரு போட்டியை வச்சான். நான் என்ன சொல்கிறேன்னா, ரிஸ்க்குங்கிறது அதுதான். அதுக்குன்னு வந்து பிளைண்டாக போய் பூட்டின கதவுக்கு முன்னாடி போனேன். அவனோட வேலை என்ன, கிட்ட போய் பார்க்கலாம், அது என்ன கதைன்னு சொல்லி பார்க்கலாம். இவனுக்கு போகவே இல்லை, போகாமல் 100 பேர் நின்று சொல்கிறதுக்கும் கிட்ட போன ஒருத்தனுக்கு தானே அந்த இது கிடச்சிது. அதுதான் சொல்கிறேன், ரிஸ்க்குங்கிறது அதுதான், கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் ரெண்டாவது விஷயம். முதல்ல காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும். சும்மா வெளியே நின்று இப்படி ஓடலாம் அப்படி ஓடலான்னு ஒன்று சொல்லலாம், இல்லை உள்ளே நின்றுக்கிட்டு இங்கே இதுதான் ரூல்ஸ்னு எல்லாம் சொல்லலாம். ரூல்ஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து என்ன சொல்லலாம், இறங்குறவனுக்கு தான் கிடைக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ரிஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் முதல்ல அதிலேருந்து வெளியே வந்துடுங்க, அதை பயப்படாதீங்க. ரிஸ்க்குங்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த டெஸ்டினேஷனை அங்கே போய் சேர்றதுக்கு பேர் ரிஸ்க் இல்லை, நீங்கள் இறங்குறதுக்குன்னு ஒரு முடிவு எடுத்து வைக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் ரிஸ்க். அது அப்படியே பிஸ்னஸ்க்கு வந்தோம்னா, பிஸ்னஸ் பண்ணுறது ரிஸ்க் இல்லை, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதுதான் ரிஸ்க். அந்த முடிவு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரிஸ்க்.
ஸோ அது வந்துட்டிங்கனாலே போதும். ஓகே சார். இப்போ வந்து ரிஸ்க் எடுக்க நான் ரெடி. எனக்கு ஒரு ஐடியாவும் இருக்கு. இந்த பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் என் சுத்தி இருக்கவங்க கிட்ட சொன்னா, அவங்க வந்து சக்சஸ் ஆகாது. நெறைய பேர் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எப்படி நீ சக்சஸ் ஆவ? அந்த மாரி கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது என்னோட கான்ஃபிடென்ட்டும் டவுன் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றது? இங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பண்ற 2வது தப்பு அதுதான். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சேல் ஆகணும் ஒரு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஏன் உயிர் குடுக்க மாட்டேங்கிறோம்னு தெரியல. உங்களுக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். அதாவது இப்போ நீங்க பேங்க்ல போயிட்டுருக்கீங்க. இப்போ விட்டுருங்க. ஒரு 20 வருஷம் விட்டுருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் எப்படி இருக்கும்? டைரக்ட்டா போவோம், பணம் போடுவோம், ஒரு செலான் எழுதி குடுப்போம், வாங்குவோம், புடிப்போம். இப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பேங்க்ல எல்லா நேரமும் கேஷியர் இருக்க மாட்டாங்க. இல்லையா? ஸோ நீங்க அந்த அந்த பீரியட்ல இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன நெனைப்பீங்க? உங்களுக்கு எல்லா நேரமும் பணம் வேணும். அப்டின்னா நீங்க என்ன நெனைப்பீங்க? ஒரு அந்த டைம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஆளுனா, உங்களோட ஐடியாஸ் என்ன மாரி இருக்கும்? இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாஃப் போடலாம். இல்ல செலான் எழுதி போடுறதுக்கு வந்து வெளிய பெஞ்ச் போடலாம். இல்ல 4 பிரான்ச் அமைக்கலாம். இப்படித்தானே இருக்கும். ஆனா, ஏடிஎம்னு ஒருத்தன் சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் கண்டுபிடிச்சானா? ஏடிஎம் இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் 24/7 பணம் எடுக்க முடியும். ஏன்னா மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். இப்போ அவன் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி, "டேய் இந்த மாரி ஒரு பெட்டிக்குள்ள பணம் இருக்கும். நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துக்கலாம்னா" என்ன சொல்லுவான்? சுத்தி இருக்கவன். சிரிச்சுட்டு போயிருப்பானா? "ஏன்டா பணத்த கொண்டே நட் ரோட்ல வைப்பானாம திருடிட்டு போயிற மாட்டானா?" ஆனா இன்னைக்கு ஏடிஎம் இல்லாத இடம் இருக்கா? இல்ல. ஸோ இதுதான் நான் சொல்றேன். உங்க ஐடியாக்கு நமக்கு உயிர் குடுக்க தெரியும். ஸோ மக்கள் என்ன சொல்றான், ஏது பண்றாங்கிறது வேற. முதல்ல உங்க கஸ்டமர முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரியும். பிசினஸ்ல யூனிக்கா இருக்கணும்னா, 3 மேன்லேருந்து யோசிக்கணும். அது பார்க்குறவனுக்கும், பண்றவனுக்கும் வந்து டம்மி பீஸா இருக்கும். கப்பித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொண்டு வர ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுக்கு உயிர் குடுக்க தெரியும். இது இப்படி வச்சா, இது சரியா நடக்குமா? பண்ணும். அதெல்லாம் இல்ல. முதல்ல ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு செயல் வடிவம் குடுக்கணும். ஒருத்தன் ஏடிஎம் ஒண்ணு கொண்டு வரேன்னு வச்சுக்கங்க. அத பேங்க்ட்ட அப்ரோச் பண்ணியிருந்தா, பேங்க்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காது. அவன நம்பி ரூ. 5,00,000 கேஷ் பேங்க்குக்கு வெளிய வைக்க முடியுமா? ஆனா, அவன் அதுக்கு ரெடியா இருக்கான். இந்த பிசினஸ் மாடல கொண்டு வரான். அதுக்கான உருவத்த கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு தான் போய் பிட்ச் பண்றான். என் பிசினஸ் இப்படி இருக்கு. என் ஏடிஎம் இப்படி வேலை செய்யும். அப்படின்னா, இன்னைக்கு ஏடிஎம் இல்லாத பேங்க்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இப்ப அதுலருந்து அப்கிரேட் ஆகி தான் யுபிஐ. ஸோ, நீங்க உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அந்த ஐடியா என்னோடது, இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்லாம் இல்ல. அந்த ஐடியாக்கு உங்களால உயிர் குடுக்க முடியுமான்னு வைங்க. இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேனே, உங்களுக்கு ஒரு டீ கடை போடணும், நான் டீ கடை இப்படி போய் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதுன்னு வைங்க. இல்ல ஒரு மாடலிங் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. இல்ல ஒரு ஈவென்ட் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தோணுதுன்னு வைங்களேன். இத யூனிக்கா பண்ணணும் நீங்க. இத என்ன சொல்லுவாங்க மத்தவங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, "இதெல்லாம் நடக்குமா? அ ஊர்ல எல்லாரும் இந்த பிசினஸ் தான் பண்றான், அது பண்றான்." அப்படி இல்ல. எல்லாரும் பண்றது பார்த்தீங்கன்னா, அப்படியே காப்பி அடிச்சு பண்றாங்க. உங்களுக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குல்ல. உங்களுக்கு அதுக்கு ஐடியாக்கு உயிர் குடுக்க தெரியுதுல்ல. இப்போ கோயம்புத்தூர்ல பிரியாணி கடைன்னு இல்லாதில்ல. இல்லையா? ஆனா இதே நம்ம ரேஸ் கோர்ஸ்ல ஒருத்தன் இப்ப ஆரம்பிச்சான். அது என்ன பனவோல பிரியாணின்னு. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரேஸ் கோர்ஸ்ல பிரியாணி இல்லாத இடம் இல்ல. அங்க தான் இப்ப என்ன சொல்றது? நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் லெவல் பிரியாணி கடையெல்லாம் ரேஸ் கோர்ஸ்ல இருக்கு. அத விட்டுட்டு ஏன் டாடா ஏஸ்ல வச்சு விக்கிறவன் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா, அவன் ஐடியாக்கு, அவன் பிசினஸ்க்கு, அவன் ப்ராடக்ட்டுக்கு உயிர் குடுக்க தெரிஞ்சது. யூனிக்கா ஒண்ண குடுத்தான். பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா இருந்தது. மக்கள் அடிக்ட் ஆயிட்டான். இப்ப தேடி வரான். ஸோ, உங்களுக்கு ஐடியா வச்சுக்கிறது முக்கியம் இல்ல. நீங்க என்ன ஐடியா வேணா வைங்க. அந்த ஐடியாவ நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியுமான்னு முதல்ல உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. முடியும், என்னால பண்ணிடுவேன். அதுக்கு வந்து உயிர் குடுக்க முடியும்னா, தென் நீங்க 3 லெவல் போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே சார். இப்போ வந்து நான் ரிஸ்க் எடுக்கவும் ரெடி. என்கிட்ட ஐடியாவும் இருக்கு. பட் வந்து ஃபினான்ஷியலா நான் ஸ்டேபிள் இல்ல. ஸோ நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ம். இப்போ நெறைய பேர் நீங்க மட்டும் இல்ல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் சொல்றதுன்னா, எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் இது வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சுதுன்னா அப்புறம் பண்ணிக்கிறேன். இது வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. "வாய் சொல் வீரர்கள் வாள் வீச மாட்டார்கள்ன்னு" சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா வேலை செய்ய மாட்டான்டா அப்படின்னு. அந்த மாரி தான் இருக்கும். இப்போ நீங்க 2 வருஷம் கழிச்சு பண்றேங்கிறீங்க. 2 வருஷத்துல உங்களோட ஃபினான்ஷியல் நீங்க நினைக்கிறதுக்கு வந்தாலும், உங்களோட எய்ம் அதே மாரியே இருக்குமா? உங்களுக்கு டார்கெட் மாறுச்சுன்னா? மாறலாம். 2வது மார்க்கெட். நீங்க சொல்றீங்க இல்லையா? ஒரு பர்ட்டிகுலர் மார்க்கெட் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அங்க யூனிக் ஐடியா இருக்கும். அதே மாரி ஐடியா இல்ல, அத விட சூப்பர் ஐடியா 2 வருஷத்துல வந்துச்சுன்னா? இந்த மாரி நெறைய இருக்குல்ல. ஸோ பிராக்டிகல் டிஃபிகல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னன்னா, இப்போ சி க இந்த சோசியல் மீடியால இருந்து எனக்கு நல்ல ஐஃபோன் இருந்ததுன்னா வீடியோ போட்டுருவேன். எனக்கு நல்ல லைட் இருந்தா வீடியோ எடுத்துருவேன். நான் நல்ல ஒரு ஸ்டூடியோ செட்டப் இருந்தா லைட் அப்படி இல்ல. முதல்ல நீங்க என்ன சொல்லணும்னா, ரிஸ்க் எடுக்கவும் ரெடி ஆயிட்டீங்க. உங்ககிட்ட யூனிக் ஐடியாவும் இருக்கு. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல யாரு காய் நகர்த்துறாங்களோ, அப்பதான் அடுத்த காய் நகரும்.
நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணலைன்னா இன்னொருத்த வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டான். செஸ் போர்டு வச்சாச்சுன்னா 2 பேரும் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. முதல்ல நீங்கள் தான் காய் நகர்த்தணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு சலூனாக இருக்கட்டும், ஒரு மாடலிங் எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் நிறையா பண்ணலாம். இது பண்ண முடியாதுலாம் இல்லை, ஓகேவா? ஏன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பொறி தானே, ஒரு போஸ்டர் நீங்கள் போட்டாலே அது ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், இப்போ நான் எப்படிங்க சும்மா சோஷியல் மீடியா போட்டு உட்காந்துருக்க முடியுமானா அப்படி இல்லை. நீங்கள் டே 1 நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஹோல்சேல் சப்ளையரோட கான்டாக்ட் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். நீங்கள் பர்ஃபெக்ஷன் வெயிட் பண்ண வேண்டியது. இப்போ ஹோல்சேல் டீலர் எவனா வந்து நீ எங்கே கடை வச்சிருக்கீங்கன்னு கேட்க போகிறானா? அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு தேவை நீ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவ, எனக்கு எவ்வளோ கொடுப்பேன், அப்படி தானே கேட்க போகிறான். உன் கடை எங்கே இருக்குது என்ன, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன, எனக்கு இவங்ககிட்ட இந்த ஐட்டம் கம்மியான விலையில் கிடைக்கும், இந்த ரேட்டில் போடலாம். இல்லை நான் எனக்கு ஹோல்சேல் டீலர் கூட வேணாம், எந்த ஏரியான்னு சூஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அப்போவே சொன்ன அந்த ஏடிஎம்லையும் இதே தான் கான்செப்ட் தான். அவன் மிஷினை ரெடி பண்ணிட்டான். மிஷினை ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் அப்கிரேடுக்கே போனான். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, முதல்ல காய் நிறுத்துங்க, அடுத்து நம்ம 1 by 1 போகலாம். நீங்கள் என்னென்னா எடுத்த உடனே வந்து நான் எனக்கு இது வந்தால் பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்காது. ஜஸ்ட் ஒரு கிக் ஸ்டார்ட்டு, முதல்ல காய் நிறுத்திட்டிங்கன்னா அதுக்கடுத்து அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்ஃபெக்ஷன் என்னால் இன்னைக்கு கொடுக்க முடியாது. அப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே இது கரெக்டான வேவா, சக்ஸஸ் ரேட் கொடுக்குமா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து நான் பண்ணும்போதே வந்து சரியாக தான் பண்ணுவேன், பார்க்கும்போது பண்ணணும். நீங்கள் 2 இயர்ஸ் கழிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களே. நீங்கள் 2க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது பர்ஃபெக்டான வேவாங்கிறது வேறு, நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் எப்போயோ ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பிக்காமே இருக்கிறதுக்கு ஆரம்பித்தது எவ்வளோ மாரி 1. 2வது நான் பர்ஃபெக்டாக தான் ஆரம்பிப்பேன், பண்ணால் சரியாக தான் பண்ணுவேன்றது இல்லை. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ஸ்டார்ட் அப் லெவல் தான். ஓகே, ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். 2வது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணலாங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து எப்போது 2 வருஷம் கழிச்சு உங்கள் கம்பெனி எப்படி இருக்குங்கிறதுக்கு இப்போவே உங்களுக்கு ஒரு சின்ன விஷன் கிடச்சிடும், ஒரு ரோடு கிடச்சிருது. நம்ம என்னென்னா இப்போ போகாத ஊருக்கு வழி தேடுறதுக்கும் இப்போதைக்கு ஒரு ரோடு போட்டிருக்கோம்ப்பா இதில் போவோம் அப்படிங்கிறதுக்கும் 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு யூடியூபரும் இன்றைக்கி ஃபஸ்ட் டே யூடியூப்பில் ஒரு வீடியோ போடும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறத பார்த்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபரோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறோ வந்து கலாய்க்க போகிறதில்ல, என்ன இப்படி போடுறீங்கன்னு கேட்க போகிறதில்ல. அதே தான், நீங்கள் யாரோடையும் போய் கம்பேர் பண்ணாதீங்க. பிஸ்னஸில் அதை பண்ணவே பண்ணாதீங்க. பெஞ்ச் மார்க் வைங்க, தப்பு இல்லை. நம்ம இந்த டேட்டில் இதை தாண்டணும்னு சொல்லி பெஞ்ச் மார்க் வைங்க, கம்பேர் பண்ணாதீங்க. பர்ஃபெக்ஷனுங்கிறது வேறு. நீங்கள் பர்ஃபெக்ஷன் பண்ணால் தான் வேலையாகுங்கிறது நம்புறது வந்து வேஸ்ட். நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் 2க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் 2 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கே நம்மக்கிட்ட ஒரு ரோடு இருக்குது, இப்போ போகுது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்காது, அப்கிரேடேஷன் தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்கிறவர் வந்து உங்களுக்கு பார்த்து என்னப்பா ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னு கலாய்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்மக்கிட்ட 100 ஃபாலோவர் இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 லேக் இருக்கும், நாளைக்கு 1 மில்லியன் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி போக 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 உங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுவீங்களே வெளியே இழுத்து மூடிட்டு போயிட மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸில் சின்னதாக ஆரம்பிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதுக்கான விதங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். நீங்கள் இதே 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறது, அப்போ மார்க்கெட் மாதிரி டோட்டலாக எல்லா ஆடியன்ஸ் மாதிரி உங்கள் ஐடியா மாதிரி இருந்ததுன்னா புதுசாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, ஜஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டீங்க, பர்ஃபெக்ஷன் அப்புறம் பார்க்கலாம். நான் முன்னே சொன்ன ஏடிஎம்லேயும் இதே தான். நான் மிஷின் ஆரம்பிச்சிட்டேன், மிஷின் ஆரம்பித்து கொண்டு வந்தேன். மிஷின் வரும்போதே 2000 நோட்டு 500 நோட்டு இப்போ இருக்கிற நோட்டுக்கெல்லாம் மிஷின் பண்ணானா இப்படி இருக்கும் தெரியுமா? இல்லை, அவன் கொண்டு வந்தது பணம் எண்ணி கொடுக்கணும். இதில் என்ன சொன்னாங்க, இந்த 2000 நோட்டு வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க, அப்கிரேட் பண்ணேன். 500 நோட்டு வைக்கிற மாதிரி பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணேன். இப்போது கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் வரைக்கும் வந்துட்டான். ஸோ இது அப்கிரேடேஷன். நான் பண்ண கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷனோட தான் வருவேன்னு நினச்சிருந்தா அந்த மிஷின் வரைக்கும் எத்தனை நாளாக இருக்கும் நம்ம கைக்கு வரைக்கும். ஸோ பொதுவில் என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். நீங்கள் பர்ஃபெக்ஷன் தான் வேணும்னு நினைக்கிறேன் எங்கேயுமே. நீங்கள் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய்யுங்க, அது அப்கிரேட் ஆகும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ஷன் இல்லாமல் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா? இதுதான் மேஜராக நம்ம எல்லோரும் வந்து நிற்கக்கூடிய ஒரு பாயிண்ட். நிறைய பேர் பிஸ்னஸை பார்த்து பயப்படுறதுக்கான பாயிண்ட்டும் இதுதான். ஃபெயிலியரை கையை கொடுத்து வரவேற்று வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆக கற்றுக்குங்க.
நான் என்ன சொல்கிறேன் என்னன்னா பைத்தியகாரத்தனம் இவ்வளோ நேரம் ஒன்று சொன்னேன் இப்போ என்ன பைத்தியகாரத்தனமாக சொல்கிறேன்னு இருக்கேன். எப்போவுமே தோல்வியை பழகினீங்க, தோல்வியை முதல்ல பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வெற்றி நமக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன ஒரு பிஸ்னஸ் தான். இன்றைக்கி ஒரு 10,000 இல்லை 5,000 லாஸ் வந்ததுன்னா நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து கீழே வரைக்கும் 100வது ஸ்டெப்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து விழுகும்போது என்ன ஆகும், நம்ம இப்படி கால் வச்சு நடக்கலாம், அப்படி வச்சு நடக்கலாம், நம்ம கரெக்டாக மேலே போயெல்லாம் எது. நீங்கள் 100வது ஸ்டெப்லேருந்து விழுந்தால் ஆள் இருக்கிறதே தெரியாது. ஸோ டிஃப்ரென்ஸ் இதுதான். முதல்ல நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அதை விட சீக்கிரமாக நிறைய பேர் சொல்லாத ஒரு டார்க் சைடு என்னன்னா ஃபெயில் ஆக பழகுங்க. உங்கள் ஃபெயிலியர் எப்போ வரும்னு நீங்கள் நினைங்க. அப்படி நினச்சிங்கன்னா என்றைக்குமே நம்ம வந்து ஃபெயில் ஆக மாட்டோம். இது கலாம் கூட சொல்லியிருப்பார். அதாவது என்னைக்கு நான் வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி நான் நினைக்கிறேனோ அன்றைக்கி நான் ஒரு முட்டாளாயிடுவேன். நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ நீங்கள் தான் பெரிய புத்திசாலியாக இருக்கீங்க. சிம்பிளான வழியை யோசிங்க. நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். டெய்லியும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், டெய்லியும் லாஸஸ் இருக்கும், டெய்லியும் ப்ராஃபிட்டும் இருக்கும். இது நீங்கள் வந்து நான் ப்ராஃபிட் இருக்கிற நாள் மட்டும்தான் கடையை திறப்பேன், லாஸ் இருக்கிற நாள் சாத்திடுங்கிறதெல்லாம் வேஸ்ட். இமீடியட்டாக ஃபெயில் ஆக பழகுங்க. நீங்கள் ஒரு இப்போ ஃப்ரீலான்சராக தானே ஆரம்பிக்க போகிறீங்க. ஃப்ரீலான்சராக ஆரம்பிச்சிங்கன்னா ஃபெயிலியருங்கிறது வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் வரப்போகிறது இல்லையே. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கிளைண்ட் காசு தான் போவான், இல்லை கிளைண்ட் ஆர்டர் மிஸ் ஆகலாம், இல்லை வரட்டவர் இட் இஸ் ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் சின்னதாக நடக்கும். இப்போ இந்த சின்னதாக நடந்திருக்கல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு உங்களால் பல கோடியோட ஆர்டருக்கு பிச் பண்ண முடியாது. அவன் எப்படி யோசிப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோதான். ஸோ இமீடியட்டாக ஃபெயில் ஆக கற்றுக்குங்க. ஆனால் ஃபெயில் ஆனோடனே அங்கேயே செட்டில் ஆகாதீங்க. அதை வந்து ஒரு லெசனாக லேர்ன் பண்ண பழகுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆகுங்க, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுங்க. ஓகே சார், இப்போ வந்து ஃபெயிலே ஆகாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாதா? சப்போஸ் ஃபெயிலே ஆனாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஆக்சுவலாக ஃபெயில் ஆகாமல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். பட் ஆனால் பிஸ்னஸில் அப்படி ஒரு சான்ஸே உங்களுக்கு பிஸ்னஸும் கொடுக்காது, உங்கள் லைஃப்பும் கொடுக்காது. பிஸ்னஸுங்கும் போது ஃபெயில் ஆகி தான் ஆகணும். ஆனால் தான் நீங்கள் அப்கிரேட் ஆவீங்க. ஃபெயிலே ஆகாமல் போயிட்டுருக்குன்னா நீங்கள் ரிஸ்க்கே எடுக்கலன்னு அர்த்தம். உங்கள் பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபெயிலே ஆகாமல் போயிட்டுருக்குன்னா உங்கள் பிஸ்னஸ் எங்கேயோ வேறு ஏதோ பாட்டு நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆகி தான் கற்றுக்கணும் அப்படின்னா எதனால அதை சொல்கிறேன்னா, முதல்ல நம்மளை சுற்றி இருக்கும் பாருங்கள், இந்த நச்சு நசன்ட்டு சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல இது ஃபெயில் ஆகிடும், நான் தான் எனக்கு தெரியாத இந்த பொண்ணு என்ன, இதுகெல்லாம் ஓடிடும் முதல்ல. ஸோ இவங்கெல்லாம் பேசி பேசி முதல்ல நம்ம அடிச்சடிச்சு நமக்கு பழகிடும். ரெண்டாவது, ஃபெயிலியர்னால் இப்படி தான் இருக்குங்கிறது நம்ம மைண்டும் மனசும் அக்செப்ட் பண்ணிக்கும். ரைட், அவ்வளோதான் இப்போ அப்படின்னு. மூணாவது, ஃபினான்ஷியலாக நம்ம அடி வாங்கினாலும் அதுலேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம், என்ன பண்ணுவோங்கிறது இந்த ஃபெயிலியர் நமக்கு பாடம் எடுத்துரும். ஸோ நீங்கள் இதிலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியே வரும்போதே ரீபில்ட் பண்ணி வெளியே வருவீங்க. நல்லா பாருங்கள், ஒரு ஃபெயிலியர்லேருந்து டவுன்ஃபாலில் இருக்க ஒரு ஆள் எல்லாத்தையும் தள்ளியாச்சு, எல்லாம் தள்ளி போயிட்டாங்க. இவங்களோட ஒரிஜினல் கலர்ஸும் தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? ஒரு பிஸ்னஸில் நீங்கள் கேமை சேஞ்ச் பண்ண வேண்டிய இடம் அது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் திரும்ப சொல்லுவோம், ஃபெயில் ஆகுங்க ஃபாஸ்ட்டாக. இந்த ஃபெயிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறது எப்படின்னா, அதுலேருந்து எடுத்துக்கிட்ட லெசன்ஸை டேக்கவே வச்சுக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஃபினான்ஷியல் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, எவனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்படி தாண்டா இருக்கும் ஃபெயிலியர். நான் அடுத்த பிஸ்னஸில் நீங்கள் இன்னொரு பிஸ்னஸில் மறுபடியும் ஃபெயிலியர் ஆனாலும், நீங்கள் சேம் பிஸ்னஸ் போகிறீங்க, இந்த பிஸ்னஸில் திரும்ப ஃபெயிலியர் ஆனாலும் இது உங்களை பெருசாக மென்டலி அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது மென்டலி ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு விஷயம் தான். ஃபெயிலியர் ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறது ரொம்ப ஈஸியான வழி. பிஸ்னஸில் இது யாருமே சொல்லாத ஒரு லெசன், எழுதப்படாத ரூல். இம்மிடியேட்டாக ஃபெயில் ஆகுங்க, இம்மிடியேட்டாக லேர்ன் பண்ணுங்க, இம்மிடியேட்டாக ரெக்கவர் ஆகுங்க. நீங்கள் ஃபெயில் ஆகி அங்கேயே செட்டில் ஆகி படுத்துட்டிங்களோ முடிஞ்சு. ஓகே சார், நீங்கள் இப்போ பிகினருக்கு சொல்கிறீங்க. இப்போ என்னோட ஒரு கொஸ்டின் சார், இப்போ 10 இயர்ஸாக வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் 10 இயர்ஸாக போகும்போது ஒரு நல்ல சக்ஸஸ் பிளேஸில் இருப்பாங்க. பட் புது ஐடியா வரும்போது, புது கம்பெனி வரும்போது டக்குன்னு அவங்க டவுன் ஆயிடுவாங்க. அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்க இந்த கேமரா ஃபீல்டு தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை. கோட்டக்னு ஒரு கம்பெனி இருந்தது, ஃபிலிம் போட்டு அடிப்பானுங்க. கோட்டக் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவன் தான் அதை என்ன சொல்கிறதுங்க, கேமரா ஃபீல்டில் முடிசூடாத ஒரு மண்ணை. அவனை தவிர்த்து ஆளே இல்லை. கோட்டக் எங்கே பார்த்தாலும், நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது 20 வருஷம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டூடியோவில் வந்து கோட்டக்கோட நேம் போட்டிருக்கும். ஸோ அப்படி இருந்த கோட்டக் கேமரா இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, பழங்கால பொருட்களில் போய் சேர்ந்துருச்சு. இவனை ஓவர் கம் பண்ணி இவங்களை அடித்து தூக்குனது யாருன்னா சோனியும் கெனானும். என்னென்னா ரொம்ப சிம்பிள், அவங்க ஃபிலிமில் இருந்தாங்க, இவங்க டிஜிட்டலாக கண்டுபிடிச்சதே கோட்டக் தான். இது எப்படி இருக்குது பாருங்கள். கண்டுபிடிச்சி அதை அப்கிரேட் பண்ணலை. ஃபெயிலியர்னு சொல்கிறோம்ல,
இதில் என்னென்னா நீங்கள் லேர்ன் பண்ணணும். நீங்கள் ஃபெயிலியராகி செட்டில் ஆகாதீங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் தான் லேர்ன் பண்ணுங்கன்ற. இப்போது மார்க்கெட் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு, மார்க்கெட்டோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்ருக்கீங்க, ஃபிலிம் விற்க மாட்டேது, டிஜிட்டலாக போகிறாங்கன்னா கோட்டக் அந்த செகண்டில் நினச்சிருந்தா கூட, ஏன்னா கோட்டக் தான் டிஜிட்டல்லே கண்டுபிடிச்சது, டிஜிட்டல் ஃபிலிமை கொண்டு வந்ததே கோட்டக் தான். அதை திருப்பி எடுத்தது வந்து கெனான் வந்து பெரிய மார்க்கெட்டில் வரான். அட்லீஸ்ட் கெனானை மூவ் ஆகிட்டுருக்கான், நம்ம ரொம்ப கீழாகிட்ருக்கோம், லேர்ன் பண்ணிட்டோம், நம்ம இமீடியட்டாக டிஜிட்டலில் வரணும்னு தெரிஞ்சிருந்தாலே, பழைய கை கேமராமேன்ஸை கவர் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி கோட்டக் லைவில் இருந்திருக்கும். ஆனால் கோட்டக் அதை லெத்தாஜிக்க விட்டுருச்சு, போயிட்டு போகிறான் இவன் என்னத்தை பண்ண போகிறான் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து செட்டில் ஆகிறது. நான் என்ன ஃபெயிலியர்லேயே செட்டில் ஆகிக்கிறது இல்லை, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃபெயிலியரே ஆகாத பிஸ்னஸ் அப்படின்னு, இதுதான் ஃபெயில் ஆகாத பிஸ்னஸ்னு ஒன்று இல்லை. அப்படி போனால் அந்த பிஸ்னஸ் அப்படியே மாறிடும். டே பை டே ஃபெயிலியராகி நீங்கள் லேர்ன் பண்ணி மார்க்கெட்டுக்கு தகுந்த அப்டேட் பண்ணாதான் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரே ஃப்ளோவாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும், அடுத்தடுத்த ஹடில்ஸ் பார்க்க முடியும். சும்மா நமக்கு தான் எவனும் வரது இல்லையே. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோபிநாத் சொல்கிற ஒரு வேர்டு இருக்குது, பிஸ்னஸில் எல்லோரும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு காம்படிட்டர் இல்லவே இல்லை, காம்படிட்டர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு நம்ம நினச்சோம்னா அன்றைக்கே நம்ம முடித்தோம். நீங்கள் மார்க்கெட்டை விட காம்படிட்டரை கொஞ்சம் கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டில் எப்படி போகுது. நான் சொன்னேன் கம்பேரிசன் சொல்லலை, நான் இவங்களை வந்து பெஞ்ச் மார்க்காக வைக்கிறேன். உங்களோட சேல்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் மாற்றினா தான் லேர்ன் பண்ணி மேலே வரணும். நீங்கள் 10 வருஷம் ஃபெயிலியர் ஆகிறாங்க இல்லையா, இதெல்லாம் இவங்க லேர்ன் பண்ணி அப்டேட் பண்ணாமல் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த 10 வருஷம் ஃபெயிலியர் ஆன கேஸு யாராவது பாருங்கள் அவங்களோட மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்டையோ அவங்க சர்வீஸையோ அப்டேட் பண்ணாமல் அவுட்டேட்டடாக இருப்பாங்க. இதுதான் மேஜர் ரீசன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன் எடுத்துக்கங்க, டிவிக்கு இப்போ ஜெயிச்சதில்லை, இந்த எலெக்ஷன் எடுத்துக்கங்களேன். ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி, டிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி, டிவிக்கு இப்போ வந்து இது 75 வருஷம் 100 வருஷம் ஆன கட்சி இத்தனோண்டு கட்சி ஆட்டி பார்த்துருச்சுன்னா என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ளே வந்து என்ன தோணிட்டு இருந்ததுன்னா, நம்மளை அடிச்சுக்கிற ஆள் இல்லை, நம்ம பெரிய ஆள். ஆனால் டிவிக்கு என்ன பண்ணா, யாரை கவர் பண்ணணும்னு தெளிவாக தெரிஞ்சது. ஜென்சிஸ், யங்ஸ்டர்ஸ், குட்டி குட்டி பசங்க அழகாக கவர் பண்ணால் ஓட் பேங்கிங் எடுத்தாங்க, 35% இப்போ செய்யும். இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த பழைய காலத்து கதையெல்லாம் வேலை ஆகாது. நீங்கள் பெரிய ஜித்தாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், நீங்கள் ஃபெயிலியர் ஆகாமல் லேர்ன் பண்ணாமல் உங்களை அப்கிரேட் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது மைண்டில் நான் ஃபெயிலியரே ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு சார். இதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸை எந்த மாதிரி கொண்டு போகணும்? இப்போ நீங்கள் அடுத்து என்னென்னா, அடுத்தது இந்த 5 தியரி தான் உங்களுக்கான கைட்வே. முதல் தியரி அண்ட், அதாவது எறும்பு பார்த்துருக்கீங்களா, அது கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் உங்களோட வேலை வந்து டெய்லியும் போகிறீங்க, ஷட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க, கஸ்டமரை இது பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேல் பண்ணுறீங்க, மறுபடியும் கிளம்புறீங்க. இந்த வேலையை டெய்லியும் பண்ணிட்டுருக்கு. பார்க்கும்போது சலுப்படிக்கும், ஆனால் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பேசிக் லெவல். அண்ட் இதுதான் பண்ணும். அதோட வேலை என்ன, டெய்லியும் போகும், எங்கேயாவது அரிசி இருக்கும், அரிசி எடுத்துகிட்டு வந்து தன்னோட கூட்டில் வைக்கும், மறுபடியும் போகும், அரிசி இருக்கும், கூட்டில் வைக்கும். இது அதை ஒரு சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும், அது ரெஸ்ட் எடுக்காது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது. நம்ம பிஸ்னஸ்க்கு எப்படி ரெகுலரைஸ் ஆகிறோம் அப்படின்னு, நம்மளோட பிஸ்னஸை நம்ம டெய்லி நம்ம தான் திறக்கணும், நம்ம தான் ரன் பண்ணணும், நம்ம தான் எடுத்தாகணும். ஸோ ஒரு ஆண்ட்டு மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம், அது சலுப்படித்தாலும் வரும். அந்த கன்சிஸ்டன்சி டெய்லியும் பண்ணணும். நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுறதுங்க வேலைன்னா டெய்லி வீடியோ போடுங்க, டெய்லி உங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிறதுங்க வேலைன்னா டெய்லியும் கஸ்டமர்கிட்ட பேசுங்க. ஆனால் இது உங்களோட வேலை, அதில் எங்கேயுமே வந்து போர் அடிச்சிடவே கூடாது. செகண்ட் தியரி வந்து பார்த்திங்கன்னா ஈகிளோட, அதாவது கிட்டத்தட்ட 100 அடியில் இருந்தோ 50 அடியில் இருந்தாலோ ஈகிளுக்கு தன்னோட எந்த இறையோ அது சரியாக தெரியும், அந்த பாயிண்ட் அவுட் பண்ணும், அதோட கோல் சரியாக தெரியும். நானும் அதை தான் சொல்கிறேன், உங்களோட கோல் என்னன்னு வைங்க. அதாவது நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கிறது வேறு, அது ரெகுலராக போகும். கோல், நான் 1 மாதத்தில் எங்கே இருக்கணும், 1 வருஷத்தில் இந்த கம்பெனி எங்கே இருக்கணும், 2 வருஷத்தில் எங்கே இருக்கணும். இது லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம், நாளைக்கு நான் என்ன முடிச்சு வைக்கணும், நாளானிக்கு என்ன பண்ணி வைக்கணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், இது ஷார்ட் டேர்ம் கோல். இப்போது இன்னும் சொல்லப்போனால் டிவிகேவோட எலெக்ஷன் கேம்பெயினை எடுத்துக்கணும், அவங்களுக்கு மாநாடு நடத்துறது லாங் டேர்ம் கோல், மாதம் இல்லை இந்த மாதம் நடத்தணும், இப்படி பண்ணணும். இன்னும் பெரிய கோல்னால் அவங்களுக்கு என்னென்னா ஆட்சியை பிடிக்கிறது. ஷார்ட் டேர்ம் கோல்னால் அந்தந்த இடத்துல அந்தந்த ஊருக்குள்ளே கேம்பெயின் பண்ணுறது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான கோல்ஸாக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க, யார் என்ன. 3வது தியரி வந்து பார்த்திங்கன்னா நரியோட தியரின்னு சொல்லுவாங்க. என்னங்க சம்மந்தமில்லாமல் பேசுகிறீங்க, எல்லாம் உல்ஃப் இது ஓனாயின்னு தானே சொல்லுவாங்கன்னா, இங்கே நரி தான் மேஜர்.
என்னதான் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும், என்னதான் பெரிய யானையாக இருந்தாலும், என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும், நரிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, அது ஸ்ட்ராட்டஜிக் பில்ட் பண்ணும். அது ஈஸியாக ஒருத்தரை அட்டாக் பண்ணுறது போய் நேராக போய் அடிக்காது. ஆனால் ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். இப்போ டிவிக்கே பண்ண மாதிரி தான். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்கன்னா, மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய ஓட்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே 35 வயசு 40 வயசு ஆளுல ஃபோக்கஸ் பண்ணாங்க. மீடியாஸில் எலெக்ஷன் நியூஸு அரசியலை ஃபாலோ பண்ணுறவங்கள பண்ணாங்க. ஆனால் டிவிக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அது என்ன சொல்கிறாங்க, நரியோட டெக்னிக் கொஞ்சம் யூஸ் பண்ணுச்சு. யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் தன் கட்சியை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதாவது ரிவர்ஸில் பண்ணும். குட்டி குட்டி குழந்தைகள் என்ன பண்ணுச்சுங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்கள வந்து இப்போ நீ அந்த மாமா கோட்டு போட்டிருப்பா, இந்த மாமா கோட்டு போட்டு, டிவிக்கே கோட்டு போட்டுன்னு குட்டி குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க. யங்ஸ்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் அவங்க தான் ஜாஸ்தி. இந்த 18 வயசு 20 வயசு ஆளுகளை கவர் பண்ணாங்க. கவர் பண்ணது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா அது இதுன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் பில்ட் பண்ணோன்னே வெளியூர்லேருந்து வராதவன்லாம் வந்து கிட்டத்தட்ட போலிங்லேயே 20% இருந்தாங்க. இது வரைக்கும் 70% வந்து 88% 85% வருது தமிழ்நாடு எலெக்ஷனில். ஸோ இதுதான் இந்த நரியோட டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு கோல் வச்சிட்டோம், நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுறோம், ஒரு கோல் வச்சிட்டோம். இந்த கோலை அடையிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க வேண்டாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்னும் கூட உங்களுக்கு புரியாமல் சொல்லணும்னா, இந்த சயின்டிஸ்ட் ஏதோ சொல்கிறாங்க, 2 பூனை வளர்த்தாங்க. பூனை வளர்த்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பூனை போயிட்டு வர்றதுக்கு ஒரு கதவுல 2 ஓட்டை போட்டு விட்டாங்க. பெரிய ஓட்டை பெரிய பூனைக்கு, சின்ன ஓட்டை சின்ன பூனைக்கு. ஆனால் அந்த சயின்டிஸ்ட்டு இது இல்லை, ஒரு ஓட்டையிலே 2 பூனையும் போயிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். சிம்பிளான ட்ரிக், ரொம்ப சிம்பிளான ட்ரிக். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கன் மிலிட்ரிஸே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஈரான் அமெரிக்கா வாரெலாம் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லாம் நினைப்பாங்க, அவன் மேலேருந்து வருவானா சைட்லேருந்து வருவானா, இவங்கெல்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அவன் சிம்பிளாக அழகா டே இந்த வழியிலே போகலாம்டா, எவனும் இல்லை எவனும் யோசிக்க மாட்டான் இல்லையா, எவனும் இந்த வழியில் யாரும் வரமாட்டாங்க, அதனால் இங்கே பாதுகாப்பு வேணாம் தான். சிம்பிளான டெக்னிக் போதும். ஸோ உங்களோட டெக்னிக்ஸை உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்ஸை தந்திரமாக வச்சுக்கணும். அதை வெளியே யாருக்கும் சொல்லாமல் அதை பில்ட் பண்ணணும். அடுத்த தியரி யாருதுன்னா ஓனாயோடது சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஓனாய் ஏன் எது சொல்கிறாங்க, இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்துருக்கீங்களா, 3 ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஒன்று ஓனாயோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஒரு கழுவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஒரு லயனோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஈகிள்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அது எந்த இடத்துக்கு போகணும்னு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓனாய் எதுக்குன்னா டீமை மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எல்லா ஜூனையும் பாருங்கள், எல்லா மிருகம் இருக்கும். ஏன் சிங்கம் கூட இருக்கும். ஓனாய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஜூனையும் இருக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் தன்னோட டெரிட்டரி என்ன, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று சொல்லப்போனால் அது ரொம்ப லாயலான ஒரு அனிமல். ஏதாவது அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓனாய் உடம்பு சரியில்லைனாலோ இல்லை ஒரு ஏஜ்டான ஓனாய் இருந்தாலோ அதை கவர் பண்ணி இழுத்துட்டு போகும். அதாவது இது லீட் பண்ணும், இந்த ஓனாய் வந்து லீட் பண்ணும். அந்த வயசான ஓனாய்க்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சு கொடுக்கும். இதுதான் டீம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பிஸ்னஸில் ஓனர் மட்டும் சக்ஸஸ் ஆனால் பத்தாது. உங்களோட டீமுக்கும் நம்ம எங்கே ஓடுறோங்கிறது தெரியணும். நம்ம டீம் என்னென்னலாம் பண்ணணும்னு அந்த டீமுக்கும் தெரியணும். ஸோ ஓனாயோட டெக்னிக்குங்கிறது தான். நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் எம்ப்ளாயீஸுக்கு கொடுங்க. நீங்கள் என்ன எனக்கு பெனிஃபிட்ஸ் வரும், நான் இந்த ஒரு வீடு வாங்கிடுவேன்றதுனா, ஸோ உங்கள் எம்ப்ளாயிக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது அவங்களுக்கு புரியுங்க. அது புரிய வச்சிட்டாலே போதும். நீங்கள் இல்லைன்னா அவன் சிஸ்டம் பில்ட் பண்ணி அவன் இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வரோன்னா 5வது அனிமல் பார்த்திங்கன்னா இந்த லயனோட தியரி. லயனோட வேலை என்னென்னா சிஸ்டம் பில்ட் பண்ணுறது. சிஸ்டம் பில்ட் பண்ணுறது மட்டும்தானா, அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகாமல் அதை மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் லயன். அதாவது டிசிப்ளினுக்கான ஒரு உருவம் லயனானது. இப்போது நீங்கள் லயனோட ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் பில்ட் ஆகி வந்திருக்கும். ஆண்ட்டுன்னு ஒரு என்ன சொல்கிறது, உங்ககிட்ட ஆண்ட் மாதிரி வேலை செய்யக்கூடிய உங்கள் எம்ப்ளாயீஸ் உங்கள் கம்பெனிஸில் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு லைன் வந்துருச்சு. 2வது வரும்போது பார்த்தீங்கன்னா ஈகிள். அவங்களுக்கும் உங்களோட கோல் என்னன்னு தெரியும். உங்களுக்கு உங்கள் கம்பெனியோட என்ன கோல் போய் முடியணும், எங்கே போய் நிற்கணுங்கிற ஃபோக்கஸ் வரைக்கும் தெரியும். 3வது ஸ்ட்ராட்டஜி. உங்கள் மார்க்கெட்டிங் டீமு, சேல்ஸ் டீமுன்னு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துலையும் இருப்பீங்க. 4வது நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓனாயோட லைக் அந்த டீமையே எப்படி வழி நடத்தி போகணும், இல்லை நீங்கள் இல்லாமல் அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ஸான முடிவு எடுக்கக்கூடிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆல்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. 5வது தான் நீங்கள் அந்த லைன். ஸோ இப்போ நீங்கள் இந்த லைனோட இடத்துக்கு வரீங்கன்னா அதுதான் வந்து ரியல் பிராண்ட் பில்டிங் சொல்லுவாங்க. உங்கள் பிராண்டு அந்த இடத்துக்கு வரும்போது பில்டாகி நிற்கும். அது ஒரு பெரிய ஜங்கிளாக ஒரு சிஸ்டமாக ஒரு கார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் நின்று அதை நகர்த்தணும்னு அவசியமே இல்லை. அது ஓட ஆரம்பிக்கும், நீங்கள் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கணும். பிஸ்னஸோட எண்ட் ஆஃப் தி டெஸ்டினிங்கிறது இதுதான். ஒன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா
நம்ம அதை சஸ்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் அப்கிரேட் பண்ணுறதுக்கான வேலை என்னன்னு பார்க்கணும். பிளையன் மாதிரி நமக்கு எந்த சைட்லேருந்து பாதிப்பு வரும், எந்த சைட்லேருந்து நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வரும், எந்த பக்கம் அட்டாக் ஆகும், எங்கே அடி வாங்கும். ஸோ இதை பண்ணி அந்த சிஸ்டத்தை ப்ராப்பராக பில்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் உங்களோட 7வது தலைமுறை கூட கரெக்டாக இந்த சிஸ்டம் வந்து அப்படியே பேட்சாகி உட்கார என்னன்னா இது பரம்பரையாக அந்த பிஸ்னஸ் போகும். ஒரு பிஸ்னஸ் பரம்பரையாக போகுதுன்னா அதுக்கு ரீசன் இதுதான், மேஜர் ரீசன் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா இருக்கும்போது அந்த கம்பெனியை அந்த எம்பரரை பில்ட் பண்ணுற ரிஸ்க் எடுத்தார். இப்போ டாட்டா இல்லை, டாட்டாக்கு அடுத்து எத்தனை பேர் வந்துட்டாங்க பாருங்க. ஆனால் டாட்டா செத்துட்டாருன்னா அந்த கம்பெனியும் சாகலை, இன்னும் அந்த கம்பெனி ஓடிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் வரவங்க ஆல்ரெடி ஒன்ஸில் ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை ஆல்ரெடி இருக்காங்க, என்னால் சக்ஸஸ் ஆக முடியலன்னா ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணி இம்மிடியட்டாக நீங்கள் இந்த 5 அனிமலை கிராஸ் பண்ணும்போது 5வது அனிமல் வந்தாச்சுன்னா ஒன்ஸ் ஒரு லைன் வரீங்கன்னா நீங்கள் ஆல்வேஸ் லைன்